ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விளாக் வந்து பார்த்திங்கன்னா கோலத்தோடையே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்கழி மாதம்னாவே கோலம் ஒரு சிறப்பு தான். எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மார்கழி மாதம்னா கலர்லேருந்து எல்லாமே நாங்கள் கலர் கோலம் இந்த மாதிரியெல்லாம் போடுவோம். இப்போ அந்த பொங்கல் வரைக்குமே போடுவோம். சின்ன வயசில் வந்து கோலம் போட்டு அந்த ஏர்லி மார்னிங் வந்து விநாயகர் கோயிலுக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு வருவோம். அந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இப்போ எந்திரிக்க சொன்னால் சத்தியமாக எந்திரிக்க முடியாது, அந்த அளவுக்கு குளிர் இருக்குது. அப்போ சின்ன வயசில் தெரியலை. நான் காலேஜ் போகிற வரைக்குமே விநாயகர் கோயிலுக்கு போய் தண்ணி ஊற்றின பழக்கம் இருக்குது. இந்த மெனு வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு துருவன் வந்து நைட்டே சொல்லிட்டார், எனக்கு பூரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் அவருக்காண்டி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணியிருந்தார். வெரி சிம்பிள் மசாலா, ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இதுக்கு காரத்துக்கு எந்த ஒரு நம்ம பவுட்ருமே ஆட் பண்ண போகிறதில்ல. பச்சை மிளகா காரம் மட்டும்தான். பேச்சுலர்லேருந்து எல்லாருமே ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு சோம்பு போட்டு வெங்காயம் கருவேப்பிலை 4 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், இவ்வளோதாங்க மசாலான்றது. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு வந்து கம்மியாக இருக்குது, ஏன்னா துருவன் வேக வச்சு உரிச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவர் 2 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு போயிட்டார் சாப்பிட்றதுக்கு. இந்த ஒரு மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா துருவன் நல்லாவே சாப்பிடுவார். பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவார். அவர் இப்போ எல்லாம் எப்படின்னா, இப்போ எனக்கு தோசை வேணும்னா தோசை, இட்லி, அவர் தாங்க இப்போ மெனு சொல்கிறதே. அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கிட்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ரொம்பவுமே கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டாரு. புளி சாதம் வேணும், முட்டை சாதம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று மெனு, அவர் சொல்கிற மெனு தான் செய்கிற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே பண்ணணும். பூரி எப்போ போட்டாலுமே நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதுக்கு நான் பண்ணுற ஒரு டிப்பு என்னென்னா, உப்பு தண்ணி விட்டு தான் பிசைவேன். வேறு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன், ஆயிலெலாம் சேர்க்க மாட்டேன். லாஸ்ட்டாக வந்து நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற விடுவேன். அந்த டயத்தில் மாவு ட்ரை ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் விட்டு மேலாப்பில் தடவி வச்சுருவேன். அவ்வளோதான ஒழிஞ்சு மித்தபடிக்கு எந்த இதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். ஒவ்வொருத்தவங்க தயிர் இதுங்கெல்லாம் சேர்ப்பாங்க, நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். இதுவே நல்லா புஷ்ஷுன்னு வரும். இப்போ ரீசெண்டாக வந்து யூடியூப் அண்ட் இன்ஸ்டா அதுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் பூரி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. மேஜிக் பூரினா லாஸ்ட்டாக ஒரு பூரி மட்டும் பண்ணிக்கலாம் மேஜிக் பூரி அப்படின்றதுனால ஒன்று தான் தேய்ச்சிருந்தேன். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். நம்ம அதே மாதிரி பூரி புஷ்ஷுன்னு வர்றதுக்கு என்னென்னா, எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெயில் போட்ட பின்னாடி சைடை மட்டும் இப்படி அமுக்கி விட்டோம்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். திருப்பின பின்னாடியும் அதை சைடு ஃபுல்லாக அமுக்கி விட்டோம்னா அந்த சைடெலாம் நல்லா வெந்துடும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேஜிக் பூரி போடுறோம். எப்படி திரும்புதுன்னு பாருங்கள். எனக்கு ஆக்சுவலாக நல்லாவே திரும்பி இருந்துச்சு. அன்றைக்கி நான் பேனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பேனாக தான் எடுத்திருந்தேன். நம்ம இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி விட்டோம்னா அதுவே திரும்பிடுது. சூப்பராக இருந்தது. துருவனுக்கு இந்த பூரி கொடுத்தேன். புஷ்ஷுன்னு இருக்கவும் புஷ்ஷுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். அதுவே ஒரு ஹாப்பி. குட்டீஸுங்க வந்து ஒரு சாப்பாட்டில் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆனாவே ஒரு ஹாப்பி இருக்கும்ல, அந்த மாதிரி தான். இந்த பூரி மசாலா வந்து இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்தது, நல்லா இருந்தது. நான் வந்து நாள் வந்து பருப்பு சாதம், அதாவது கோயம்புத்தூர் ஸ்டைல் வந்து அந்த அரிசி பருப்பு சாதம் வச்சுருந்தேன். அதுக்கு பப்படம் பொரிச்சிருந்தேன். அதை தான் வச்சு சாப்பிட்ருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மிஷினும் போட்டிருந்தேன். அதுவும் கரெக்டாக முடிஞ்சிருச்சு. நான் சாப்பிட்டு முடிக்கும்போது அதுவும் கரெக்டாக முடிஞ்சிச்சு. அதெல்லாம் எடுத்து காய போட்டுகிட்டு இருந்தேன். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த துவைச்சி காய வைக்கிறது கூட பிடிக்கும். ரிட்டன் எடுத்து அதை வந்து மடித்து வைக்கிறது ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம். ஒரு 2 daysனாலும் சோஃபா சேரில் போட்டு வச்சுருப்பேன். இந்த மாதிரி யார் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் பார்க்கலாம். குளிர்காலத்தில் குடித்தாலும் இந்த ட்ரிங்க் வந்து நம்மளுக்கு கோல்டோ ஃபீவரோ வராது. இன்றைக்கி வந்து நான் ஒரு ஆளுக்கு பண்ணுற அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 நெல்லிக்காய், அப்புறம் ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, இதை நல்லா வார்ம் வாட்டர் சேர்த்து நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 teaspoon வந்து நான் உப்பு சேர்த்து குடிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வார்ம் வாட்டர் சேர்த்திங்கன்னா கோல்டு பிடிக்காது, ஃபீவரும் வராது. இந்த மழை காலத்தில் இந்த
இந்த கோல்டு டைமில் நம்ம ஸ்கின்னுக்கோ ஹேருக்கோ எந்த இதுவும் பண்ண முடியாத டயத்தில் இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம ஸ்கின்னும் ஹேரும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து கத்தார்லேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. என் ஹஸ்பண்ட் தான் அனுப்பிச்சிருக்காரு. இந்த பென்சில் பாக்ஸு இதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போகிறா, அவளுக்காண்டி அனுப்பிச்சிருக்காரு. நான் மெயினாக கேட்டது இந்த டேட்ஸ் தாங்க கேட்டிருந்தேன். அவர் எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதாமும் வால்நட்டும் சேர்த்து அனுப்பிச்சிருந்தாங்க. துருவனுக்கு விளாட்றதுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் செட்டப் அனுப்பிச்சிருந்தாங்க. சும்மாவே துருவனுக்கு வந்து தீபாவளியிலேருந்து கோல்டும் ஃபீவரும் மாற்றி மாற்றி அப்பப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த டைம் கொடுத்தோம்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு அதை நான் வந்து உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். மெயினாக எனக்கு நான் கேட்டது என்னன்னா, எனக்கு ஃபோன் கேட்டிருந்தேன். அவர் அங்கேருந்தே எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. நான் ஃபோனுன்னு யூஸ் பண்ணது பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணது நோக்கியா யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமே நான் இந்த ஃபோன் வரைக்கும் முன்னாடி வரைக்குமே நான் அது என்னது சாம்சங் ஃபோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிராண்ட் எதையுமே மாற்றாமல் ஒரு 4-5 ஃபோன் அதாவது டச்சு ஃபோன் வந்து 2 ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் OnePlus வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் வாங்கி கொடுத்து 2வது ஃபோனு. ஃபஸ்ட் டைம் வேறு பிராண்டு வாங்கியிருக்கேன். இது எப்படி நான் வந்து சாம்சங் தான் கேட்டேன். அவர் இது நல்லாயிருக்கு யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி OnePlus Nord C3 லிட்டு அந்த இது வாங்கி கொடுத்தாரு. இதில் வந்து 3 கலர் இருந்தது. எனக்கு க்ரீன் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் க்ரீன் கேட்டிருந்தேன். அதான் க்ரீன் அனுப்பிச்சிருந்தாங்க. ஃபோன் ஆனால் சூப்பராக இருந்தது, நல்ல லைட் வெயிட்டு. ஃபோன் நல்லா பெருசாக இருந்தது, நீளமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த கேமரா மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா சாம்சங்கில் கொஞ்சம் சின்னதாக பார்த்ததா, இதில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தெரிஞ்ச மாதிரி தான். அதுவும் சூப்பராக இருந்தது. ஃபோட்டோ கிளாரிட்டியெல்லாம் அதாவது கத்தார்லேருந்து வந்த பொருட்கள் இதுதான். துருவனுக்கு அந்த பலூனை காட்டிலும் அந்த எங்கள் அண்ணன் பொண்ணு இசைக்கு அனுப்பிச்சிருந்த அந்த பென்சில் பாக்ஸை தான் அம்மா அதை பிரித்து கொடுன்னு கேட்டுட்டு இருந்தார். இது உனக்கு இல்லை இசைக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தார். அதாவது டேட்ஸ் வந்து நிறையா கேட்டிருந்தேன், அது கம்மியாயிருச்சு. இன்னொன்று வந்து இந்த வால்நட் வந்து நிறையா பேர் வந்து அந்த ஆயிலியாக இருக்கும் அப்படின்றதுனால வேணான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் சரி, ஃபீட் பண்ணும்போது, அதாவது ப்ரெக்னன்சியோட ஃபீட் பண்ணும்போது அந்த வால்நட் வந்து நம்ம சாப்பிட வந்து பால் வந்து நல்லா ஊறும். இது வந்து நான் பர்சனல் அனுபவத்தில் தான் சொல்கிறேன். இந்த கருவாடு இதுங்கெல்லாம் சாப்பிடாதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 2 வீக்ஸாகவே நாங்கள் காய் வாங்கவே போகலை. ஏன்னா கோல்டு, மழை, அப்புறம் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது. அப்புறம் வீட்டில் ஒரு கருப்பு இருந்தது, இதனாலேயே போக முடியலை. இருந்ததை வச்சே சமாளிச்சுட்டோம். அப்புறம் ஒரு நாள் பார்க்கும்போது இந்த பயறு ஐட்டங்கள் எதுவுமே இல்லை, ஆயில் இல்லை, பேசிக்கான ஐட்டங்களே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு அன்றைக்கி ஈவினிங் தான் போயிட்டு மார்க்கெட்டு வந்து சாட்டர்டே போடுவாங்க, கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு தான் ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். மெயினாக நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி இருந்தாவே ஏதாவது சமாளிச்சிடலாம், அது கூட இல்லாத அளவுக்கு இருந்தது. அன்றைக்கி காலையில் தக்காளி விற்று வந்திருந்தாங்க, வாங்கியாச்சு. அப்புறம் பயறு இதுங்கெல்லாம் கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்மளுக்கு காய்கள் இருந்தாலும் காயில் வெங்காயம் தக்காளி இது மெயினு. அதே மாதிரி இந்த பயறு ஐட்டங்கள் இருந்தாவே ஏதோ சமாளிச்சிடலாம். ஆனால் இது எதுவுமே இல்லைன்னும் போது ரொம்ப வந்து என்ன சமைக்கிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி இருந்தது. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் அழகர் கோயிலுன்றதுனால அங்கேருந்து இந்த கொரோனா